சட்னி செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடலாம், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் போல கடலை பருப்பு, கொஞ்சம் போல உளுந்து போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்குருவோம். இந்த முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சி கழுவி காய வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேன். பட்டை மிளகா ஒரு 4-5 போட்டுக்குருவோம். உங்களுக்கு தேவையானா போட்டுக்காங்க. பட்டை மிளகா இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அப்படியே தூக்கி வைக்கலாம், கொட்டெல்லாம் வேணாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அமட்டாத இருக்கட்டும். ஏன் அமட்டுத? இப்போ இறக்கிக்கலாம், தாளிச்சிடுவோம். அவ்வளோதான். தாளிச்சதை எடுத்து இந்த இதில் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிடலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை துவையல் ரெடி. வாங்க சாப்பிட வாங்க. இல்லை எங்கள் பேத்தி சாப்பிட போது சாப்பிட்டு என்னன்னு சொல்லணும். நல்லா கிண்டிக்கலாம். நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீங்கள் எடுங்க. எலினா சாப்பிட்டு பாரு. வா. எங்கள் வீட்டில் இருக்கிற பாப்பா சாப்பிட்டு சொன்னோம் உங்களுக்கு. சாப்பிடுமா எலினா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முருங்கைக்கீரை, இது சட்னி துவையல். இது வந்து நீங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் பொடிச்சு கொடுத்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி வந்து துவையெல்லாம் கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் இது செஞ்சு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நாங்கள் நிறையா செஞ்சுருக்கோம். அது மாதிரி நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.